கஞ்சத்தனமா இருக்கிற சிலர பார்த்து, "இவன் எச்சி கையால காக்கா கூட ஓட்ட மாட்டானே!" அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி ஒரு பணக்காரன் செல்வப்பட்டிங்கிற ஊர்ல இருந்தான். அவனுக்கு கணக்கில்லாத செல்வம் இருந்தது. ஆனாலும் அவன் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவன் மட்டும் தினமும் 5, 6 தடவ சாப்பிடுவான். அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் ஏழைகள் தான். சாப்பாட்டுக்கு கூட சரியா வழி இல்லாம அந்த மக்கள் திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருந்த நிலம் எல்லாமே அந்த பணக்காரனோடது தான். அந்த ஏழைகள் எல்லாரும் அந்த பணக்காரனுடைய நிலத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாடுபட்டு உழைச்சாலும், அவங்களுக்கு உரிய சம்பளத்த கூட அவன் குடுக்க மாட்டான். இந்த பணக்காரனுடைய செய்கை அந்த ஊர்ல இருந்த புலவர் ஒருத்தருக்கு தெரிய வந்தது. அவர் பேரு காசிநாதன். அந்த பணக்காரன் நெனச்சப்போலாம் சாப்பிட்டுட்டு, மலைப்பாம்பு போல விழுந்து கிடக்குறான் அப்படின்னு அந்த ஊர்ல இருந்த மக்கள் பலரும் அந்த புலவர்கிட்ட முறையிட்டாங்க. அத கேட்டு காசிநாத புலவர் ஒரு திட்டம் போட்டாரு. அந்த ஊர்ல இருந்த சிலர தன்னோட சேர்த்துக்கிட்டு, இறந்தவங்கள வச்சு தூக்குவாங்களே, அத மாதிரி பாடம் ஒண்ண செய்துகிட்டு, அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலுக்கு போனாரு. சாவுக்கு பறையடிக்கிற ஒருத்தன கூப்பிட்டு பறையடிக்க சொன்னாரு. சத்தத்த கேட்டு ஊராரெல்லாம் அங்க கூடிட்டாங்க. வீட்டு வாசல்ல பறையடிக்கிற சத்தம் வீட்டுக்குள்ள இருந்த அந்த பணக்காரனுக்கும் கேட்டுது. அவன் தன்னுடைய வேலைக்காரங்கள அனுப்பி என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னான். வேலைக்காரங்களும் வெளியே வந்து பார்த்துட்டு வீட்டு வாசல்ல என்ன நடக்குதுன்னு தங்களுடைய எஜமான் கிட்ட போய் சொன்னாங்க. பணக்காரன் வேலைக்காரங்க சொன்னதை கேட்டு தட்டு தடுமாறி எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்தான். வீட்டு வாசல்ல காசிநாத புலவர் தங்கநாதன் இறந்து போயிட்டாரு. பணத்தை எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த பணக்காரனுடைய காதுல விழுந்தது. புலவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தங்கநாதனே வெளியே வந்து நிக்கிறத பார்த்து மக்கள் திடுக்கிட்டு போனாங்க. அப்போ புலவர் அங்க கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னாரு, நீங்க எல்லாரும் ஏன் இப்படி திடுக்கிட்டு போய் முழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அறிவுள்ள பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொழுது சாப்பிடுறவன் யோகி, 2 பொழுது சாப்பிடுறவன் வாழ்க்கைய ரசிச்சு அனுபவிக்கிற போகி. அதே சமயத்துல 3 வேளை சாப்பிட்டான்னா அவன் ரோகி, அதாவது வியாதிக்காரன். அந்த 3 வேளையும் கடந்து 4வது வேளை யாரு சாப்பிடுறானோ அவன் கூடிய சீக்கிரம் சாகப் போறவன். இது நான் சொல்ற பாடல் இல்ல. நீதி வெண்பாங்கிற நூல்ல 9வதா வர்ற பாடல். இதோ எழுந்து வந்து நிக்கிறானே தங்கநாதன், அவன் 5 தடவ சாப்பிடுறவன். 4 தடவ சாப்பிடுறவனுக்கே சீக்கிரமா உயிர் போயிரும்னா, 5 தடவ சாப்பிடுற இவன் இறந்தே போயிட்டான்னு தான் அர்த்தம். அதனால தான் இவன் வீட்டு வாசலுக்கு நான் பாடைய கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. புலவர் சொன்னத கேட்டு அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்க. அத பார்த்து அந்த பணக்காரனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நாம மத்தவங்க யாருக்கு உதவி செய்யாம, நாமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதால தான் இந்த மக்கள் எல்லாரும் நம்ம இப்படி இழிவா பார்க்கறாங்க அப்படின்னு நினைச்சான். அன்னையிலிருந்து அவன் மத்தவங்களுக்கு உதவி செய்து வாழவும் ஆரம்பிச்சான்.